உலக கேரம் சாம்பியன் காசிமாவுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கடந்த மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை காசிமா 3 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தினார். மகளிர் தனிநபர், இரட்டையர், குழு என 3 பிரிவுகளில் காசிமா தங்கப் பதக்கம் வென்றார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் காசிமா இந்த சாதனையை 17 வயதில் நிகழ்த்தி காட்டியிருந்தார். அவருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை வழங்கினார். அதேபோல இரட்டையர் பிரிவு குழு போட்டியில் தங்கம் வென்ற மித்ராவுக்கும், குழு போட்டியில் தங்கம், இரட்டையர் பிரிவில் வெள்ளி வென்ற நாகஜோதிக்கும் தலா 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். முன்னதாக காசிமா உள்ளிட்ட 3 வீராங்கனைகள் வெற்றி பெற்று நாடு திரும்பிய போதே அவர்களை சந்தித்து நினைவு பரிசு வழங்கியிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திறமையை போற்றும் வகையில் பரிசுத் தொகை வழங்குவோம் என்று அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது பரிசுத் தொகை வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுப் போட்டிகளில் நம் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் பல்வேறு சாதனைகளை படைத்திட திராவிட மாடல் அரசு தொடர்ந்து துணை நின்று வருகின்றது என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தங்கைகள் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைக்க அனைத்து வகையிலும் திமுக அரசு துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.